இப்போ என்னடா புதுசா வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்னு என்னென்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரியலையே, இதெல்லாம் என்னது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்னா விஆர்ஆர்னு கூட சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்முக்கு. இது என்ன பண்ணும்னா நம்மளோட மானிட்டர் இல்ல டிவியோட ரிஃப்ரெஷ் ரேட்டை டைனமிக்கா அட்ஜஸ்ட் பண்ணும் நம்ம இன்புட் இல்லாமலேயே. ரிஃப்ரெஷ் ரேட்னா சிம்பிளா சொல்லணும்னா எவ்வளோ ஃப்ரேம்ஸ் காட்ட முடியும். ஆனா அதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் போன எபிசோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மேலே இங்க இருக்கு, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்க பார்க்கலாம். விஆர்ஆர் எனேபிள் டிஸ்பிளேஸ் யூஸ்வலி ஒரு ரேஞ்சில் தான் வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 40 to 120 ஹெர்ட்ஸ் இருக்கிற விஆர்ஆர் டிஸ்பிளே இருக்குன்னு வச்சுப்போம். அதுல 30 FPS இருக்கிற கண்டென்ட் பார்த்தோம்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவ்வளோவா நமக்கு தெரியாது. அதுவே 40 FPS டச் பண்ண உடனே டிராஸ்டிக்கா சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம பார்க்குற கண்டென்ட்டும் செம்ம ஸ்மூத்தா இருக்கும், ஏன்னா ரிஃப்ரெஷ் ரேட்டும் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகுறதுனால. விஆர்ஆர் அப்ப எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீப் டைவ் பண்ணோம்னா நம்ம டிஸ்பிளேவும் கிராபிக்ஸ் கார்டும் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. எந்த ரிஃப்ரெஷ் ரேட் ஆப்டா இருக்கும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்பிளே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி ஜென்ரேட் பண்ண ஃப்ரேம்ஸை காட்ட ஆரம்பிக்கும். விஆர்ஆர் ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா பார்க்குற கண்டென்ட் செம்ம ஸ்மூத்தா இருக்கும். விஆர்ஆர் ஆக்சுவலி விசிங்கோட ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் டிசைன் பண்ணது. HDMI 2.1 ஸ்டாண்டர்ட்ல இது ஒரு பெரிய பார்ட்டா இருக்கு. ஆனா நம்ம டிஸ்பிளே வாங்கும்போது இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்குறது பெஸ்ட். ஏன்னா HDMI 2.1 ஒரு கைட்லைன்ஸ் தான். மேனுஃபேக்சரர் காஸ்ட் கட்டிங்காக சில கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். அப்படி எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கும், இல்லைன்னா கூகுள் பண்ணி டெக்ஸ்பெக்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். விஆர்ஆர் ஜென்ரலா கேமிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. படம் பார்க்கும்போதோ ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணும்போதோ இது அவ்வளோவா யூஸ் இல்லை. ஏன்னா கேமிங்ல தான் ஃப்ரேம் ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நம்ம PS5 Xbox சீரிஸ் கன்சோல்ஸ்ல இது டிஃபால்ட்டா சப்போர்ட் ஆகும். நம்ம கிட்ட சப்போர்ட்டிங் டிஸ்பிளே இருந்தாலே யூஸ் பண்ணலாம் அதை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோல புதுசா ஒன்று கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பை பை.